பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு வசனத்தை வாசிப்போம். நாம் இப்பொழுது இந்த வேத பகுதியிலே 8வது அதிகாரம், ரோமர்கள் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை, ரோமர் 8:18 முதல் 23 வரை. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடனே காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரை சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த காலவேளையிலே உங்களோடு பேச விரும்புகிற ஆண்டவருடைய செய்தி கிறிஸ்துவின் மணவாட்டினுடைய தவிப்பு, த groan of the bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கின் தவிப்பு. எத்தனை பேருக்குள்ள இந்த தவிப்பு இருக்குது? இந்த அழுத்தங்கள் எல்லாம் நமக்குள்ளே என்னத்தை உண்டாக்கணுங்க? ஒரு தவிப்பை உண்டாக்கணும். என்ன தவிப்புனா, என்ன ஆகுமோ என்ற தவிப்பு இல்லை, நாம் எப்போ அக்கறை சேருவோம். நமக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி. அதனால் ஆண்டவர் சொல்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக நான் என்ன செய்ய விடேன். நாம் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள இயேசுவே, உம்முடைய திருநல் நாமத்தில் உம்முடைய பிரசன்ன தண்டையிலே இந்த காலவேளையில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீர் வேண்டிய உம்முடைய தெய்வீக வார்த்தையின் ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தாரும். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் பூரணமாக நீர் அளித்து நீர் எங்களை நடத்தும். எங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையுள்ள தயவிலே நீர் எங்களை வைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு தகப்பனே. நாங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறோங்க கர்த்தாவே. எங்களை நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி எங்கள் ரட்சிப்பை எங்களை காணப்படுகிற தெய்வம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழைப்பு ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு அழைப்பு என்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இதை பக்தன் பதிவு செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறாரானால், இக்காலத்து பாடுகள், அதாவது இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தினுடைய பாடான சூழ்நிலை என்னவென்றால், அப்போ இந்த பாடு என்பதை எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறது? சிலருக்கு பாடுகளுக்கு தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிற பாடுகளுக்கான உண்மையான அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியாது. சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வியாதி, பலகீனம், இதெல்லாம் பாடுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பாடு கிடையாது. அதை பற்றி இங்கே பைபிள் பேசலை. கிறிஸ்துவின் நிமித்தம், அவருக்காக நாம் காட்டுகிற வைராக்கியமுள்ள வாழ்வின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள். இது எந்த டைரக்ஷன்லேருந்து எங்கேருந்து கிளம்பும் நமக்கு தெரியாது. அது குடும்பத்திலேருந்து வரலாம், நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்திலிருந்து வரலாம், தேசத்தை ஆளுகிறவர்களால் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் பக்தன் சொல்லுகிறான், இந்த பாடுகள் இனி தேவன் நமக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் அல்லவா, அதோடு கூட அதை என்னவே பண்ண முடியாதுங்க, கம்பேர் பண்ண முடியாது.
அப்போ இனி வெளிப்பட போகிற அந்த மகிமையை நாம் உணரும் போது இது நமக்கு என்னவாவே தெரியாதுங்க, ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது தேவபுத்திரர் வெளிப்படும்படி, the manifestation of the Son of God, தேவபுத்திரர்கள் வெளிப்படும்படி. அப்போ தேவன் மனிதனை உண்டாக்கும் போது தேவன் தமது புத்திரனாக தான் உண்டாக்கினார். அப்போ புத்திரனாக உண்டாக்கப்பட்டவன் அந்த அந்த ஸ்தானத்தை, அந்த தகுதியை தன் வாழ்வில் அவன் என்ன செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். அப்போ இழந்து போன அந்த தேவபுத்திரன், தேவனுடைய குமாரன் என்கிற ஸ்தானத்தை நமக்கு திரும்ப கொடுக்க தான் பிதாவாக இருக்கிற தெய்வம் தன்னை குமாரன் என்கிற நிலைக்கு அவர் என்ன பண்ணாருங்க, எடுத்து வந்து அவர் சிலுவையில் பட்ட பாடுகளால், நம்முடைய பாவத்திற்காக கல்வாரியில் அவர் செலுத்தின அந்த கிரயத்தினால் ஒரு மீட்பை உண்டு பண்ணி, ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணி, நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறதற்கான ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். இழந்து போன உரிமை கல்வாரியில் என்ன செய்யப்பட்டதுங்க, மீட்கப்பட்டது. இன்றைக்கி எத்தனையோ உலகத்தில் எவ்வளோ இயக்கங்கள் இருக்கிறது, உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். they are fighting for their rights. பெண்கள் உரிமைக்காக போராடுகள் உண்டு. இப்போ ஒரே பெண்கள் உரிமைனா கூட இப்போ ஆண்கள் ஒரு பக்கம் சேர்ந்து எங்களுக்கும் உரிமைகள் என்ன செய்யணும், வேணும். அவங்களுக்கு தான் இலவசமாக பஸ்ஸாக, எங்களுக்கும் இலவச பஸ் வேணுங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய உரிமைகளுக்காக இன்றைக்கி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களை போன்ற காரியம் அல்ல அது. அது தேவன் அவர்களுக்கு தந்த அந்த உரிமையை பிசாசு பறித்து கொண்டான். பிசாசு பறித்து கொண்டான் என்பதை விட பிசாசு எடுத்துக்கொள்வதற்கு இவன் என்ன கொடுத்தான்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. நிறைய நேரங்களில் நம்ம பிசாசை ப்ளேம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரியல, நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ள அவன் என்ன செய்ய முடியாதுங்க, வர முடியாது. அப்போ அந்த இடத்தை யார் கொடுத்தது? அப்போ அவனுடைய நோக்கம் என்ன, எப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம், உள்ள நுழையலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். எதுக்காக வர்றான்னா, ஏதாவது கொண்டு வர்றதுக்காக இல்லை, இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்காக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே அண்டி, அவன் பேசிக்கலாக பொய்யன், திருடன், மாய்மாலக்காரன், வேஷதாரி, புறம்போக்கு, நிறைய பேர் கொடுக்கலாம். அவனுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி கிடையாது அவனுக்கு. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எதில் இருக்கிறது, இந்த டுபாகோரில் டாப் புக் டுபாகோர் யாருன்னு கேட்டிங்கன்னா யாரு தான், பிசாசு தான். அப்போ மனுஷன் என்ன பண்ணான், அதை இழந்து போனான். அந்த நம்முடைய கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததின் நோக்கம், அவை உரிமை மீட்பாளராக, டு ரிடீம் த ரைட்ஸ், தமது ஜனத்திற்குரிய உரிமையை கல்வாரியிலே தமது இரத்தம் சிந்துதலால் மீட்டு தந்த தெய்வம். என்ன அருமையான ஒரு காரியம் இல்லையா? இந்த காரியத்தை வேற யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், தந்தவர் தான் இழந்ததை மீட்டு தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த உரிமையை ஏன் அந்த உலகத்தில் உள்ள மனுஷனோ மற்ற காரியங்களோ உலகத்தினுடைய விஷயங்கள் எதுவும் தர முடியாது என்று சொன்னால், அதை இந்த உலகம் நமக்கு கொடுக்கவில்லை. கொடுத்தவர், நம்மை படைத்த தெய்வம், தந்தவர் தான் அதை நமக்கு மறுபடியும் மீட்டு தர வேண்டும். அப்போ அந்த மீட்புக்காக தான் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு நமக்கு நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து முடித்தார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மீட்பை நம்பி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் என் மீது வைக்கிற விசுவாசத்தினால் என்ன பண்ணப்படுகிறது, கழுவப்படுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை எதுக்காக விசுவாசிக்கிறோன்னா, ஏதாவது தருவாருங்கிறதுக்காக அல்ல, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதற்காக. அப்போ அவர் செய்த அந்த பரிகாரத்தை நம்பி என் பாவங்களை நான் அறிக்கை செய்யும் போது, என் பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை, விடுதலையை தேவன் என்ன செய்கிறாருங்க, தருகிறார்.
அப்போ அந்த விடுதலையை பெற்றதின் முதல் அடையாளம் என்னவென்றால், நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு தான் நம்ம அவரை என்னன்னு கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஆனால் இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர ஸ்தானம் நமக்கு கிடைத்தாலும் இன்னும் சில விஷயங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். எதற்கென்றால் இந்த அழிவுள்ள சரீரத்திற்கு இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறோம். இப்போ தேவன் உலகத்தை சிருஷ்டித்து ஆதாமையும் ஏவாளையும் தம்முடைய புத்திரனாக புத்திரியாக தேவன் இந்த பூமியில வைத்தபோது சர்வ சிருஷ்டியும் அதை பார்த்து ஆனந்தம் கொண்டது, சந்தோஷப்பட்டது. காரணம், அந்த ஒரு மனிதனாய் தேவனுடைய புத்திரனாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமினுடைய அதிகாரத்துக்குள், அதிகார வரம்புக்குள், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் இருந்தது. எதுவுமே அவனை கண்டு அஞ்சல, இவன் எதை கண்டு என்ன செய்யலைங்க, அஞ்சல. அவன் ஏதேன் தோட்டம் இவனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்தது. ஆனால் மனிதன் பாவம் செய்து துரத்தப்பட்ட போது நிச்சயமாக அந்த சர்வ சிருஷ்டியும் வருத்தத்தோடு பார்த்துருக்கோம், என்ன இப்படி இருந்த ஆள் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மறுரூபத்துக்காக இப்போ சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து என்ன பண்ணுதுங்க, எதை காணணும்னு வாஞ்சிக்குது? தேவபுத்திரர்கள். அந்த தேவபுத்திரர்களுடைய சாம்பிள் ஒன்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வந்துட்டு போயிடுச்சு, ஒரு கிளிம்ஸ். யார்? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த சர்வ சிருஷ்டியும் சந்தோஷப்பட்டிருக்க என்னன்னா, ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தேன். அவன் ஏதேன் தோட்டத்தில் உட்காந்து எல்லாத்தையும் என்ன பண்ணான், கண்ட்ரோல் பண்ணான், எல்லாத்தையும் ஆளுக பண்ணான். ஆனால் அவனை துரத்தி விட்டதுக்கப்புறம் நாங்கள்லாம் யோசித்தோம், இதே மாதிரி இன்னொரு ஆள் என்ன செய்வாரா, வருவாரான்னு 4000 வருஷமாக ஏக்கம் கொண்டோம். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார். யார் அவர்? பெத்லகேமில் நமக்காக பிறந்த பாலகன் இயேசு கிறிஸ்து. அவர் போறாரு, வியாதி சுகமாகுது, முடவன் நடக்கிறான், கண்கள் பார்வை அடைகிறது, மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பப்படுகிறான். மரணம் அவருக்கு உண்பதாக ஒன்றுமே இல்லை, சாவு அவருக்கு உண்பதாக ஒன்றும் நிற்கவில்லை. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் இந்த பூமியில வந்தார். அத்திமரத்தை பார்த்து பட்டு போகும்படி சொல்லுகிறார், பட்டு போயிட்டு இதை பார்க்க பார்க்க சர்வ சிருஷ்டிகள் இப்போ என்ன பண்ணுதுன்னா சந்தோஷப்படுது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க வேண்டும் என்று கடந்த 4000 வருஷமா இயங்கி கொண்டிருந்தோம். இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கும்படி வனாந்திரத்தில் இருந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, அவர் காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு காட்டு மிருகமும் அவருக்கு தீமை செய்யவில்லை. காரணம், அவர் தேவபுத்திரன். ஆனால் அந்த தேவபுத்திரனுக்கான அந்த மகிமையை அவர் இன்னும் காட்டாம ஒரு மறைவுக்குள்ள இருந்தே அவர் எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, செய்யறாரு. திடீர்னு பார்க்கிறாரு, காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்து கீழ்ப்படிது. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவர் யாரோ. இதனுடைய உச்சபட்சம் எல்லாம் போய் அவர் சிலுவையில் மரித்த போது நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். இந்த குமாரன் கொடூரமாக சிலுவையிலே அவர் மரிக்கும் தருவாயில் ஒன்று நடந்தது. பூமி அதிர்ந்தது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த தேவபுத்திரன் கொடூரமாக சிதைக்கப்படுவது, உபத்திரவப்படுவதை எதாலே கண்டுகொள்ள முடியல. இயற்கையால் சகிக்க முடியாதபடி சூரியன் தன் கண்களை மறைத்து கொண்டது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்பொழுது ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். இப்போ இயற்கையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 4000 வருஷம் இருந்த ஏக்கம் ஒரு ஆளால் சரியாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு அவரையும் காலி பண்ணிட்டாங்களே. ஆனால் இன்னும் அந்த சர்வ சிருஷ்டிகளுக்குரிய அந்த ஏக்கம் இன்னும் குறையலை. அது இன்னும் பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எதுக்காகனா, என்றைக்கு தேவ புத்திரர்கள் வெளிப்படுவார்கள். அப்போ வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து, இந்த ட்ரிவைலத் ஒரு பிரசவ வேதனைப்படுகிறது. ஒரு கர்ப்பிணி பெண்ணானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கொடூரமான ஒரு வேதனையை, வலியை கடந்து போக வேண்டியது இருக்கிறதோ, அந்த ஒரு பாதையை
அது அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தவிப்பு சர்வ சிருஷ்டியோடு நின்று போல இது ஒரு கூட்டத்துக்குள்ளே வருது. இந்த தவிப்பு அது யாருக்குள்ளனா, அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை அடைய வேண்டும் என்கிற கிறிஸ்துவின் மனவாட்டிக்குள் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கும்போது இந்த புத்தி இல்லாத ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு அந்த தவிப்பெல்லாம் இல்லை. என்னமோ ஏதோன்னு ஒரு விதமான ஒரு போக்கில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தமது வசனத்தை அறிந்த கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த தவிப்பை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். அப்போ உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாவற்றை பார்க்கும்போது கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு இதுக்கு குழப்பமே இல்லை. ஷி இஸ் நாட் இன் அ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். அவள் குழப்பமடைந்த நிலையில் அவள் இருக்கவில்லை. ஷி ஹாஸ் அ கிரேட் கிளாரிட்டி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தினால் அவளுக்கு என்ன உண்டாயிருக்குதுங்க, ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு அது என்ன கிடைக்கலங்க, ஒரு தெளிவு கிடைக்கவில்லை. அப்போ இந்த தவிப்பு உண்மையாகவே கிறிஸ்துவின் மனவாட்டிக்குள் காணப்பட வேண்டிய ஒரு, இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம் அந்த காலங்கள் அந்த பழைய இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம கற்றுக்கொண்ட அந்த பாடல் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல். ஒரு பக்திமான் எழுதியிருக்கிறான், அக்கறை சேருவோம் நாங்கள் எல்லாம் கீதம் பாடுவோன்னு. ஆனால் இப்போ எழுதக்கூடிய பாடகர்களுக்கு அக்கறைக்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது. இக்கரையிலே குண்டாச்சட்டிக்குள்ளே என்ன ஓட்டணும், குதிரை ஓட்டிக்கிட்டு எப்படி இங்கே பொழப்ப நடத்தலாம், இங்கே என்ன பண்ணலாம், இங்கே என்ன உருவாக்கலாம், இங்கே தேவைக்கு வாழலாதபடி இங்கேயே எல்லாமே வாழ்க்கையை இப்போ பூலோகத்தையே பரலோகமாக மாற்றுன்னு நினைக்கிறான். பூலோகத்தில் பரலோகமாக்க முடியாத, பரலோகமாக தான் இருக்குது, பூலோகமாக தான் இருக்குது. அப்போ தேவனுடைய வருகையில் ரெண்டு முகங்கள் இருக்குது. ஒன்று பரசிய வருகை, இன்னொன்று ரகசிய வருகை. அப்போ ரகசிய வருகை, ராப்சர் என்கிற சொற்கள் வேதத்தில் பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட தேவன் தமது இரத்தத்தினால மீட்கப்பட்ட தமது சபைக்காக தேவன் வருகிறார். God is coming specifically for the church which is redeemed by his blood. கிறிஸ்தவ மதத்துக்காக அவர் வரல, கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களின் கூட்டத்துக்காக தேவன் என்ன செய்கிறாருங்க, வருகிறார். இப்போ இந்த கூட்டத்தினுடைய அடக்கம் எங்கேருந்து வருதுன்னா, சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் கூட்டம் அது காலாகாலங்களாய் மரித்து இப்போ எங்கே படுத்திருக்குதுங்க, கல்லறையில் படுத்திருக்குது. இப்போது நாம் வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன், நாம் கடைசி சந்ததி. இப்போ இந்த கடைசி சந்ததியில் எத்தனை பேர் உயிரோடு இருந்து தெய்வத்தின் வருகையை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாதுங்க, உத்தரவாதம் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, கர்த்தர் வர்ற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பவுல் சொன்ன அந்த வார்த்தை தான், நான் இருப்பது உங்களுக்கு நல்லது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மெய்ப்பத்துவ வழிகாட்டுதல் ஜனங்களுக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை சுகத்தை அவருடைய வருகை மட்டும் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் நான் விரும்புகிறேன். ஆனால் தேவ சித்தம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நான் கடந்த நாளில் நான் என் குடும்ப ஜெபத்தில் இருக்கும்போது ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இங்கே உட்காந்து நம்ம எல்லாரும் உட்காந்து நண்பாக சிரித்து பேசிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை தொட்ட உடனே நம்ம எல்லாருமே பிரிஞ்சிடுவோம். அவர் வைஃப் ஒரு பக்கம் போயிடுவாங்க, நான் ஒரு பக்கம் போயிடுவேன். எல்லாரும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தொட்ட உடனே வி வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்மேண்டில். எல்லாரும் என்ன செய்யப்படுவோன்னா, அந்த குடும்பம் என்கிற அமைப்பின் கட்டுக்குள்ளிருந்து என்ன செஞ்சுருவோங்க, பிரிக்கப்பட்டு போவோம். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வோம். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நம்ம உட்காந்து பேசுகிற கடைசி சம்பாஷணை நினச்சி சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், பிரிஞ்சிருவோம். காரணம், இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமல் சுதந்திரித்து கொண்டதுக்கு போது நம்ம ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளலாம ஒழிய ஒருவர் மீது ஒரு பற்று பாசம்லாம் நமக்கு அங்கே என்ன செய்யாது, வராது. காரணம், ரத்தம், மாம்சமும் ரத்தமும் எதை சுதந்திரிக்காது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. இந்த பாசம் பந்தம் எல்லாம் இந்த மாம்சத்திலும் இந்த ரத்தத்திலும் தான் நமக்கு வரும். அப்போ தேவனுடைய வருகையில் ரெண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று ரகசியம்,
அப்போ அந்த ரகசிய வருகையில் ஆண்டவர் வரும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கடந்த 2000 வருடங்களாய் ஏற்கனவே நிறைய பேர் மரித்து இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், 12 சீஷர்கள், ஒவ்வொரு சபையின் காலத்திலே தேவனுக்கு உத்தமமாய் மரித்தவர்கள். இப்படி ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, இப்போ நம்ம ஊரில் இருக்குது ஒரு கிறிஸ்தவ கல்லறைன்னு வச்சுக்கோமே. அந்த கிறிஸ்தவ கல்லறையில் ஒரு 150-200 ஆட்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அதில் ஒரு 12 பேர் ஆண்டவருக்காக வாழ்ந்த உத்தம பரிசுத்தவான்கள். அப்போ கர்த்தர் தமது மகிமையில் அவர் வரும்போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரும்பொழுது இந்த எக்காலத்தின் சத்தம் எல்லார் காதுகளிலும் துணைக்காது, கர்த்தருக்குள் மரித்திருக்கிறவர்களின் காதுகளில் துணிக்கும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? உயிரோடு எழுந்திருப்பார்கள். அடுத்து அந்த சத்தம் யாருடைய காதுகளில் துணிக்கும்? நம்முடைய காதுகள். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் சொல்லுங்க, இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த செயின்ட்ஸ். இதற்கு ஒரு அருமையான உதாரணம் ஏனோக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இமைப்பொழுதில் அவன் என்ன படாமல் போனான்? காணப்படாமல். கம்ப்ளீட்லி வாஸ் டிஸப்பியர். பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தான். ஆனால் அவன் வச்சிருந்த பொருள், அதாவது நம்ம மத்தியில் இருக்கிறவர்கள் காணாம போயிட்டாங்கன்னா, தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்கன்னா, ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா, அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் அங்கே தான் என்ன செய்யுங்க இருக்கும். ஏன்னா இந்த வஸ்திரத்தோடு நம்ம போக போகிறதில்ல. நம்ம உயிர்த்தெழுதும் போது கிறிஸ்துவின் மகிமையை தரித்து கொள்வோம். ஒருவேளை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் ட்ராப் அவுட் ஆனாங்கன்னா அது ஒன்றை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்கடா ஒய்ஃப் இங்கே தானடா பக்கத்தில் இருந்தது, கிச்சனில் சமைச்சிட்டு தானே இருந்தது, காணாமேன்னு சொல்லி நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உள்ளே போய் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ, நைட்டியில் இருந்தாங்களோ, சேலையில் இருந்தாங்களோ, எல்லாம் மொத்தம் அங்கே கீழே கிடக்கும். அப்போனா நீ ஒன்று புரிஞ்சிக்கிடலாம், கர்த்தர் தமது வருகையில் அவங்கள என்ன பண்ணிட்டாரு? எடுத்து கொண்டு போயிட்டார். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த நிறைய மாணவர்களுடைய உடுப்புகள் எங்கே இருக்கும்? பள்ளிக்கூடத்தில் இருக்கும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மகிமையில் போவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க மகிமையில் போவாங்க. அப்போ மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம். இப்போ இதை எடுத்துக்கொள்ளப்படுற இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் 2 கூட்டம் இருக்குது. ஒன்று புத்தி உள்ளது, இன்னொன்று புத்தி இல்லாத. ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் அண்ட் வைஸ் வெர்ஜின்ஸ். அப்போ யார் போவாங்கன்னா வயசு போயிடும். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாருக்கும் தேவனை நேசிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்களோ ஒழிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இல்லை. ஆவிக்குரிய விழிப்புணர்வு தேவனுடைய வருகையில் காணப்பட வேண்டும், அதற்கான நிலையிலே நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பூரணத்துவத்தை நோக்கி இன்னும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? நகரவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுப்புதல் கூச்சல் போடுறாங்க. நான் எல்லாரை பார்த்து திருப்பி கேட்குறேன், முதல்ல எழுப்புதலுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லிவிட்டு அப்புறம் எழுப்புதல் சொல்லுங்கள். ஸோ இன்னும் யாருக்குமே அந்த கூடிய அர்த்தமே என்ன செய்யலைங்க, தெரியலை. அப்போது தேவன் தமது காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்கும் போது இந்த புத்தி இல்லாத அந்த 10 கன்னிகைகளினுடைய ஓமையை நீங்கள் படிக்கும்போது அந்த ஓமையிலிருந்து சில நல்ல டெப்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அந்த விகிதாசாரத்தை அழகாக காட்டி கொடுக்குறாரு. எப்படி காட்டி கொடுக்குறாருன்னா, 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க, புத்தி உள்ளவர்கள் 2 பேர், புத்தி இல்லாத 8 பேர்லாம் சொல்லலை. 5 அப்படின்னா என்ன? பாதி போகும், பாதி ட்ராப் அவுட் ஆகும். அப்போ அந்த ட்ராப் அவுட் ஆகிற பாதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியிலே 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். யாரு? கிறிஸ்து ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவான். அவன் வருகிறதற்காக இந்த உலகம் இன்னைக்கு வேகமாக ஆயத்தப்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அப்போது இன்றைக்கி மேனுவலாக எழுதுறது கொள்றதெல்லாம் இன்றைக்கி ஒரு காலத்தில் என்ன செய்யவே இருக்காதுங்க, இருக்கவே இருக்கிற எல்லாமே பயோமெட்ரிக்ஸு, ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன், இப்படி தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க, போயிட்டே இருக்குது. இப்போ என்னுடைய பேங்கிங் பரிவர்த்தனைகளை சேர்த்துக்க மூஞ்ச காட்டினாலே போதும், என்னுடைய பேஜெல்லாம் என்ன செஞ்சிருதுங்க, ஓப்பன் ஆகிடுது, 2 தட்டில் வேலை முடிஞ்சிருது. அப்போ இதுக்கு எல்லாமே இன்றைக்கி எல்லாம் என்ன செய்யுதுங்க, மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் உலகத்தில் உள்ள பொருளாதார நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம்,
ஒரு விஷயத்தை ரொம்ப வேகமாக செய்கிறதுக்கான வசதியாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த அபரிமிதமான முன்னேற்றம் கடைசியில் இவர்களுக்கு எப்படிப்பட்ட வினையாக மாறப்போகிறது என்பதை தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆதாருக்கு கூட என்ன வச்சிருக்கிறாங்க, இது கைரேகை வச்சிருக்கிறாங்க. நம்மளால் அதுக்கு ரொம்ப அட்வான்ஸு. கவுண்டர்ஃபீ பண்ணுறதுல இந்தியாவை அடிச்சுக்கிடவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இது கைரேகையை வச்சுட்டு வந்துட்டான், அதுக்கு ஒரு ஜெல் ஒன்று வச்சுருக்கான், அது மேலே வச்சு அந்த கைரேகையினுடைய அடையாளத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதே மாதிரி ஒரு ஜெல்லில் உருவாக்கி அதை அப்படியே விரலில் மாட்டி வைக்கிறான். இதெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது இல்லை. அதனால் எங்கேயாவது கைரேகை வைக்க போனீங்கன்னா கையில் ஒரு துண்டு பேப்பரையோ ஒரு டிஷ்யூ பேப்பரையோ வச்சு தொடச்சி விட்டு வந்துடுங்க. இப்போ ஆப்பிளெல்லாம் வந்துருக்குது, பயோமெட்ரிக்ஸை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, அதை லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய ஆதாருடைய பயோமெட்ரிக்ஸ் வைக்க வேணும்னா வச்ச உடனே நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ஆப்புக்குள்ளே போய் அதை என்ன பண்ணணும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டு உடனே ஒரு 10 செகண்ட் அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், லாக் ஆயிரும். ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா என்றைக்கு வேணாலும் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப தீவிரமாக ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. இவை எல்லாம் வரப்போகிற அந்தி கிறிஸ்து. அப்போது ஒரு காலம் வரும் பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அமையும் போது அவனுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடென்டிட்டி எல்லாருக்கும் கொடுப்பான். யாரும் எங்கே கொடுப்பான், உலகம் முழுவதுக்கும் கொடுப்பான். அந்த அடையாளம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் எந்த பரிவர்த்தனையும் உங்களாலே செய்ய முடியாது. இன்றைக்கி யாராவது பேங்க் அக்கௌண்ட்டு, என்கிட்ட ஆதாரம் இல்லை, என்கிட்ட பேன் கார்டும் இல்லை, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எத்தனை பேர் ஓப்பன் பண்ண முடியும்? சத்தியமாக பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச பிரிசியக்காவால் கூட நமக்கு பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா ஆர்பிஐ ரூல் இது. அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க, பண்ண முடியாது. அப்போது அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வரும்போது உங்ககிட்ட கிரெடிட் கார்டு வேணாம், ஒன்றும் வேணாம், எல்லாமே உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் தான். அந்த மிருகத்தினுடைய முத்திரை என்ன செய்யப்படும்னா நமக்குள்ளே வைத்திருக்கும் போது அந்த ஐடென்டிஃபிகேஷனை நாமளே சென்சாரில் போட்டு பண்ணாதான் பொருளை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும், பெட்ரோல் வாங்க முடியும், காய்கறி ஜாமான் வாங்க முடியும். ஒன்றும் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய ரகசிய வருகையில் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுங்க, அழகா மகிமையில் போயிடுது. போன உடனே மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், 7 வருஷம் ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம இருப்போம். அங்கே இருந்து எல்லாம் நம்மளுடைய ஹாப்பி டூரிங் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் கர்த்தர் 2வது முறை என்ன செய்வார், இந்த பூமியில் வருவார். ஆனால் அந்த பூமியில் வரும்போது முன்னால் கர்த்தருடைய கோபாக்குன்னு இந்த பூமியின் மேல் இருக்குது. இந்த அந்தி கிறிஸ்து வரும்போது ஒரு போலியான வாக்குறுதிகளை கொடுத்து அவன் எல்லாம் அவன் பண்ணி என்ன பண்ணுவானா, உலகத்துக்கு தானே ஒரு பெரிய சமாதானத்தை அருள வந்த கர்த்தர் போல தன்னை காண்பித்து உலகத்தை அவன் வஞ்சிப்பான். அப்படி வஞ்சிக்கிறானா எப்படிங்க? ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு மாநிலம் இருக்கிறது சொல்கிற காரியத்துக்கு ஒருத்தரும் ஒத்துப்பட்டு வர மாட்டேங்கிறான். இப்படி எப்படிங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே பேனருக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னா நிச்சயமாக அவனாக பண்ண வச்சிங்கன்னா என்ன செய்யாதுங்க, ஒத்து வராது. இப்போ என்னைக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் வைத்திருக்கக்கூடிய லேண்டுக்கு கூட எல்லை பிரச்சனை இருக்கிற மாதிரி மாநிலங்களுக்கு மாநிலம் இப்போ என்ன இருக்குதுங்க, எல்க பிரச்சனை இருக்குதா இல்லையா? எல்க பிரச்சனை இருக்குது இல்லை. அப்புறம் தேசத்துக்கு தேசம் இப்போ என்ன வந்துருச்சு, எல்க பிரச்சனை. இப்போ நீங்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அவன் சைனாக்காரன் பார்டர் போட்டு உள்ளே வந்துட்டான். நம்மளால பட்டா போட்டு வர தூக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். அவன் உள்ளே என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். ஜனங்க ஈஸியாக அங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. இப்போ தேசத்துக்கு தேசம் எல்லை பிரச்சனை ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு வில்லங்க இருக்கும்போது இவங்களை எல்லாரும் எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய 250க்கு மேற்பட்ட நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒரே பேனருக்குள்ளே கொண்டு வர்றது, அது எப்படிங்க, ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்றைக்கி நமக்கு அது அந்த கேள்வியை எழுப்புவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரிந்திருக்கும் ராஜ்யங்களில் பார்க்கும்போது அதாவது தானியேல் கண்ட சொப்பனத்தில் தலையை தங்கமாக, மார்பு புயங்களை எல்லாம் என்னவா காட்டுறாங்க, வெங்கலமாக. அடுத்தது காலு எல்லாத்தையும் அவன் காட்டுறான். கடைசியில் பாதங்களை பார்க்கும்போது அது இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது.
அப்போது இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, ஆவிக்குரிய தெளிவு என்னவென்றால், இரும்பும் களிமண்ணும் வித்தியாசப்பட்ட எலிமெண்ட்ஸ் ரெண்டும் ஒன்றோட ஒன்று என்ன ஆகாது, பிளண்ட் ஆகாது. ஒன்றோட ஒன்று அது என்ன செய்யாதுங்க, கலக்காது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இன்றைக்கி ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றோட ஒன்று சேராது, பிரிந்திருக்கிற ராஜ்யங்களாக தான் இருக்கும். ஆனால் தேவன் வரும்போது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே கொடைக்கு கீழே ஒரே நிலைக்குள்ளே எப்படிங்க கொண்டு வர்றது? எல்லா தலைவர்களும் ஒன்றா உட்காந்து பேசி எல்லாம் பண்ணுவாங்கன்னா, அவங்க இதில் தலையிடவே மாட்டாங்க. மேலே ஒருத்தர் தலையிட்டு பண்ண வைப்பார். யார்? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கும்படி. வாசிப்போம் வெளிப்படுத்தல் 17:17. எல்லாரும் படிக்கிறீங்களா? 17 18வது வசனத்தை சேர்ந்து படிங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும். அப்போ ஆண்டவர் இது மாதிரி காரியங்களை ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். அப்போ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எல்லாம் என்ன பண்ணி ஆகணும், நிறைவேறி ஆகணும். அப்போ கர்த்தர் தமது வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை, அவங்க யோசனை அல்ல, தேவன் தம்முடைய யோசனையை நிறைவேற்றுகிறதற்கு ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை எதிர்க்கு கொடுப்பார்கள். இப்போ இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறது யாரு? அவர் டீல் பண்ணி செய்கிறார். சரி, அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், எந்த லெவலுக்கும் போயிடுவார். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். பாருங்க, சிறைப்பிடிச்சுக்கிட்டு கொண்டு வர்றான் நேபுகாத்நேச்சார். ஆனால் ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் போகும்போது கோரேசனுடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், ஏவனார். அவன் ஒரு பெர்ஷியன் கிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், இன்னைக்கு இருக்கிற ஈரான் ஆகிய பெர்ஷியா இஸ்ரவேலை, ஜெருசலத்தை அழிக்கணும், தேவனுடைய ஆலயத்தில் அந்த 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 நகரமே இல்லாமல் தரமட்டானும் கொக்கரிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே இடத்திலேயே ஆட்சி செய்த அந்த ஆரம்ப ராஜாவாகிய கோரேசனுடைய இருதயத்தில் தான் கர்த்தர் ஏவியதை கட்ட வச்சார். அப்போ ஈரான்லேருந்து தான் அவங்களுக்கு வேண்டிய எல்லா பொருள் அங்கேருந்து என்ன செய்துங்க, ஷிஃப்ட் ஆகி போகுது. உண்மையிலே ஈரான் ரொம்ப வளம் மிக்க தேசம். அது இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃப்ளரிஷ்மெண்ட். இந்த குங்குமப்பூன்னு ஒரு விளையேற பெற்ற ஒன்று இப்போ நம்ம காஷ்மீர்லலாம் கிடைக்கும். அதனுடைய பெரும்பான்மையான விளைச்சல் எங்கே இருக்குன்னா ஈரானில் தான் இருக்குது. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஹை. இப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பரோட்டா, நம்ம சாப்பிடக்கூடிய பிரியாணி, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? ஆமாம், இது எல்லாமே பெர்ஷியர்களுடைய காலத்தில் வந்தது. ஏன்னால் அவர்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் இந்து தேசம் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணார்கள், ஆட்சி செய்ததுனாலே அந்த ஈரான் ஒன்றும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் குஜராத்துக்கு போய், பாகிஸ்தானுக்கு போய் தாண்டி அப்படி ஆப்கானிஸ்தான் தாண்டிங்கன்னா உள்ளே எங்கே போயிடலாம், ஈரானுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கலாச்சாரங்கள் உள்ளே வந்தது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய இருதயங்களை ஏவினார். அப்போது பார்வோனை உடனடியாக இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாமல் செய்ததற்கு கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்போ ஆண்டவரால் இருதயத்தை கடினப்படுத்த முடியும், அவருடைய ராஜாக்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவ முடியும். என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் எங்கே கை வைக்கணுன்ற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குதுங்க, வல்லமை, அதிகாரம் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? பயப்படாத. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. தேவன் அவர்கள் சித்தத்தின்படி அல்ல, தமது சித்தத்தின்படி. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ அவர் திருப்பினார்னா அவர் அந்த அந்த திருப்புதலில் எது மாத்திரம் தான் நிறைவேறும், கர்த்தருடைய சித்தம் ஒன்று தான் நிறைவேறும். நீ தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவனா, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டவனா? நான் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவன். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் என்ன பண்ண விட மாட்டாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள். இந்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியல, இந்த பூமி உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமே நம்ம தான். நம்மளை காலி பண்ணணும்னு நினைச்சான்னா இவன் தான் உட்காந்து வெறும் சட்டியை சுரண்டிட்டு உட்காந்துருக்கணும். கர்த்தர் நம்மை கொண்டு தான் தேசத்துக்கு என்னத்தை கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறாருங்க, ஆசீர்வாதத்தை கட்டளை. இது இந்த அடிப்படையை நிறைய பேருக்கு என்ன செய்யலைங்க, புரியலை.
அப்போ தேவன் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகங்களுக்கு கொடுக்கறதற்கு அவருடைய இருதயங்களை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஏவினார். அப்போ ஏவும் போது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஆனால் இந்த கைவிடப்பட்ட கூட்டத்தில் மிருகத்தின் முத்திரையை வாங்க மாட்டேன்னு ஒரு கூட்டம் நிற்கும். அதாவது கைவிடப்பட்ட அந்த புத்தி இல்லாத மனவாட்டிகள் அவங்க தான் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம பாஸ்டர் சொல்லும்போது ஒழுங்காக வசனத்தை கேட்காம போயிட்டோமே, ஒழுங்காக நம்ம ஆயத்தப்படாமல் போயிட்டோமே, கைவிடப்பட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் ரூல்ஸ் போட ஆரம்பிக்கிறான். என்னதுன்னா இப்போ எல்லோரும் எதை வாங்கி ஆகணும், மிருகத்தின் முத்திரையை வாங்கினா தான் ட்ராவல் பண்ண முடியும், பொருள் வாங்க முடியும், பேங்க்கில் பரிவர்த்தனை செய்ய முடியும், காசை போட முடியும், எடுக்க முடியும், பொருள் வாங்க முடியும், என்னுமே பண்ண முடியாது. அப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான விஷயங்களே வாங்க முடியாதபடி ஒரு நெருக்கடி வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி ஆவீங்க, வாங்கி தான் ஆகணும். ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்களிலே கைவிடப்பட்டவர்களிலே உத்தமமாக இருக்கிற இன்னொரு கூட்டம் இருக்குது. அது என்ன பண்ணுனா அது வாங்க மாட்டேன்னு சொல்லி அது இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அது இல்லாமல் யூதர்களிலே ஒரு கூட்டம் என்ன செய்யுங்க, மாண்டு போகும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் இந்த பூமியில் தமது கோபாக்கினை அனுப்புவார். பூமியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்யுங்க, ஒன்றன் மீது உண்டாக வரும். இதை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தில் 7 தூதர்களை கண்டேன். அவர்கள் 7 தூதருடைய கரத்திலும் கோப கலசங்கள் இருந்தது. என்ன கலசம், அப்போ அந்த ஒவ்வொரு கோப கலசத்தை அவன் ஊற்றும் போது பூமியிலே அழிவு சங்காரம் என்ன செய்யுது, மாறி மாறி உண்டாகுது. இவையெல்லாம் முடிந்து தேவன் தமது நியாய தீர்ப்பை நிறைவேற்றி முடித்ததுக்கப்புறம் கர்த்தர் மறுபடியுமாய் வருகிறார். அதுதான் 2வது வருகை. யாரை கூட்டிகிட்டு வர்றாரு, கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அழைத்து கொண்ட பரிசுத்தவான்களை மறுபடியும் என்ன செய்கிறாருங்க, கூட்டிகிட்டு வந்து அந்த வருகையில் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உயிரோடு எந்திரிக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். நீங்கள் எந்த வரிசையில் போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? 2வது வரிசையா? முதல் வரிசையிலே போயிடணும். கர்த்தர் வரும்போது முதல் வரிசையிலே போயிடணும். அந்த வரிசையெல்லாம் போனால் அது ஒவ்வொரு காலத்தில் எவன் கஷ்டப்படுறது, அது ரொம்ப சிக்கல் இல்லையா? அப்போ ஆண்டவர் அப்புறம் கடைசியில் இன்னொரு வருஷம் இருக்குது. அது என்னன்னா மரித்த பெரியோர் சரி. அது எப்போன்னா 1000 வருட அரசாட்சி எல்லாம் என்ன செய்ததுக்கப்புறம் முடிந்த பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு எல்லாரையும் எழுப்புவான். எல்லா வார்டு மெம்பர்லேருந்து, முதலமைச்சர்லேருந்து, அமைச்சர்லேருந்து, பிரதமர்லேருந்து, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவன் ஓடி போயிடுவான்னு வச்சுக்கிடுங்க. ஒப்பு கொடுக்காம ஈனப்பயலாக வாழ்ந்தவன் எல்லா வயலும் என்ன செய்வான், எந்திரிச்சு எல்லாத்துக்கும் அவன் அன்றைக்கி ஒரு நாள் தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன கொள்ளி ஆகணுங்க, பதில் சொல்லி தான் அவனுக்கு எவனுமே தப்பிக்க முடியாது. அரசாங்கத்துக்கு காசை கொடுத்து, நீதிமன்றத்துக்கு காசை கொடுத்து ஊழலை மாற்றினவன், சட்டத்தை மாற்றினவன், நீதியை அநீதி ஆக்கினவன், அநீதியை நீதி என்று சொன்னவன், இவன் எல்லா வயலும் மாட்டுவான். அன்னைக்கு தெய்வத்துக்கு முன்னால் எல்லாவரும் ஒரு நாள் கை கட்டி தான் நிற்கணும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆகவே அவர் சர்வ உலகத்தையும் நியாயந்திருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலர். ஸோ இதெல்லாம் நடக்க போகிறது அடுத்த ஃபியூச்சர். அப்புறம் 1000 வருடம் இந்த பூமியில் கர்த்தர் அரசாட்சி செய்வார். நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுதலின் சட்டத்தில் இந்த பூமியில் இருக்கும்போது எப்படின்னா நம்முடைய ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூட்டின வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு செகண்டில் நீங்கள் அங்கே ஜெருசலத்துக்கு போகலாம், ஜெருசலத்துலேருந்து டக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போக்குவரத்து இதெல்லாம் என்ன செய்யாதுங்க, இருக்காது. ரொம்ப நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் நம்முடைய அந்த 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 நகர்வு எப்படி இருக்குங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். கர்த்தரோடு கூட இந்த பூமியில் 1000 வருடம் நம்ம என்ன செய்வோம், அரசாட்சி செய்வோம். அன்னைக்கு சாக்கடை இருக்காது, கரண்ட்டு தேவையில்லை, வேர்க்காது, ஏர் கண்டிஷன் தேவையில்லை. ஏதேன் தோட்டத்தில் எப்படி மழையை காணாமலேயே கர்த்தர் பூமியை என்ன செய்தார், நனைத்தாரோ, அதுபோல் நல்ல ஒரு கோல்டு அட்மாஸ்பியர் இருக்கும். குளோபல் வார்மிங் அந்த நாளில் என்ன செய்யாது, இருக்காது. என்னங்க இந்த ஊரில் இப்படி இருந்தது, கத்திரி வெயிலாம் வராதானா? இல்லை, இயேசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
என்னங்க சாக்கடையே ஓடல, கர்த்தர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். திருடர்களே வரமாட்டாங்களா, கர்த்தர் ஆட்சி. என்னங்க போலீஸ் ஸ்டேஷனே காணா, கர்த்தர் ஆட்சி செய்து கொண்டு. அவருடைய அரசாங்கத்தில் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸ், அதற்குரிய அதிகாரிகள்லாம் ஏன் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது நிமித்தம்? இப்போ ஒவ்வொருத்தன் வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்காக வரியை கட்டான இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லையே. இப்போ கட்ட மாட்டேங்கிறதுனால தான் அதுக்கு என்ன வச்சுருக்கலாம். இப்போ இந்த ஊரில் யாருமே திருட மாட்டுறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, கொலை செய்ய மாட்டுறாங்க, களவு செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, எந்த தீமையும் யாருக்கும் செய்ய மாட்டாங்கன்னா இந்த எதுக்கு வேலையே இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையே இல்லையே. வேலையே இல்லையே. அப்போது இது எல்லாத்துக்கும் நம்மளை சுற்றில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்கன்னா, எதனுடைய பாவத்து நிமித்தம்? தேசத்தினுடைய பாவத்து நிமித்தம் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த அதிகாரி இருக்க மாட்டான், காரணம் பாவமே இருக்காது. பாவத்துக்கு காரணனாக இருக்கிற பிசாசை கர்த்தர் 1000 வருடம் கட்டி எங்கே வச்சுருப்பாருங்க? பாதாளத்தில் வச்சுருப்பார். ஹல்லேலூயா. அப்போது அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன கேபினெட் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறாரோ வாங்கிக்கோங்க. ஓகே. அப்போ தேவன் இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்த பின்பு வேதவசனம் சொல்லுகிறது, நாம் காண்கிற இந்த வானமும் இந்த பூமியும் வெந்து உருகி அழிந்து போகும், இவைகளெல்லாம் அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அப்போ நம்மளாம் எங்கெங்கே போவோம்னா, இல்லை அவசரப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிற்றித்து நம்மளை கொண்டு போய் அங்கே விடுறாரு. நித்திய காலமாக எங்கேயே இருப்போம். அப்போது தேவன் சிற்றிக்கிற அந்த புதிய வானமும் புதிய பூமியும் அந்த நித்திய வாழ்வும் நம்முடைய சிந்தனையினாலே நம்ம கற்பனையே செய்ய முடியாத மிகப்பெரிய அற்புதமும் அழகும் சௌந்தரியமும் விசாலமும் நன்மையும் செழுமையும் நிறைந்த ஒரு இடம் அது. அதை கொடுக்க வல்லமை ஒருவருக்கு தான் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஸோ இப்போ நாமெல்லாம் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அந்த உயிர்த்தெழுதலின் முதற் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுகிற அதிலே முதற்பலன் யார்? கிறிஸ்து. அவர் ஏற்கனவே என்ன செஞ்சாச்சுங்க? போயாச்சு. ஏன்னா அறுப்பின் பண்டிகையில் அறுவடை செய்த பின்பு முதல் அறிக்கட்டை கொண்டு போய் என்ன செய்யணுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஏறெடுத்து படைப்பாக தேவனுடைய பிரசன்னத்தில் அசைவாடணும். அப்போ அசைவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் கதிர்கற்று யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நம்மெல்லாம் அடுத்து என்ன செய்யணுங்க? போகணும். இப்போ நம்ம அந்த வரவுக்காக அந்த நாளுக்காக இந்த நாளிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த காத்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவனை ரெடி ஆனான்னா ஆக மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ரெஷர் அனுப்புவார். என்னது? ஒரு சின்ன ப்ரெஷர். அது இருக்கணும்ல. வீட்டில் சில பேரை சாதாரணமாக டே கிளம்புடா 8 மணிக்குன்னா கிளம்பவே மாட்டான். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இப்போ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வீட்டுக்குள்ளே சில சமயத்தில் ப்ரெஷர் கொடுப்பேன். அதுக்கெல்லாம் மசியாத சில ஜென்மங்களுக்கு என்ன பண்ணேன்னா நேராக காருக்குள்ளே போய்ட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு போயின்னு ஆன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன். அந்த சத்தம் அந்த மனுஷன் டார்ச்சர் தாங்க முடியலப்பா, திப்பு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஓடியாந்துருவாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ தேர் மஸ்ட் பி சம் ப்ரெஷர். அப்போது தேவன் விடுதலையை அருளின நேரங்களில் எல்லாம் தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணார். ஆனால் அது ப்ரெஷர் மாதிரி தெரிஞ்சது. அந்த ப்ரெஷரை அவர்களை சேதப்படுத்தலை. காரணம் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேலே இருந்தது. இதை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். 2 Peter chapter number 2 verse from 6 to 9 வசனம் விதமாய் சொல்லுகிறது, சோதம் குமரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு தேவன் அதை என்னவாக வைத்திருக்கிறார்? திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில். எல்லாரும் சொல்லுங்க, இப்போ நீங்கள் யார் மத்தியில் வாசமாக இருக்கிறீங்க? ஆமாம், ஏப்ரலில் இப்போ மேட்டு மாற்றுவார். ஸோ என்னுடைய தேசத்தின் ஆளுமையின் தீர்க்கமான முடிவு என் தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. ஆமென். பத்தாதுங்க. அதனால் பயப்படாதீங்க.
ரொம்ப நல்லவரெலாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே பயக்கிறீங்க. ஏன்னா நம்ம யாருக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆமாம், புழுகணும் புழுகாண்டின்னு தான் வருவேன், பூலிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் உன்னுடைய என்னுடைய நலவாழ்வு நீ ஆராதிக்கிற தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. உன்னை வாழ வைப்பது தெய்வத்தின் வாக்குத்தத்தம். என்ன வேணால் நடக்கட்டும், உன்னை தேவன் உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். உன்னை கண்மலையின் தேடினால் கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். அவர் உன் வீட்டு தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்தி உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், உனக்கு ஒரு சேதமும் வராது. கர்த்தர் தமது மகிமையிலே சேர்க்கிற வரைக்கும் அவருடைய கவரிங் உன் மேலே இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் ஒன்று புரியணும், we are under the covering. அந்த கவரிங் உலகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. கவரிங் இருக்கிற மேலே கையை வச்சாலும் தூக்கி அடிச்சிடும். சில லூசு பயலுக்கு என்ன பண்ணுவோன்னா இடம் தெரியாமல் கையை வச்சுட்டு மாட்டிக்கிடுவோம். என்னது சொல்லுவான், அவருக்கெல்லாம் வச்சுக்காதீங்க, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிங்க, அவர் வந்து டிஎஸ்பிங்க ஐஎஸ்பிங்க, அவனை விட மோர் பவர்ஃபுல் நீ. அவன் தானே அந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிறானா, தான் அவன் தானே, அந்த பக்கத்து வீட்டில் அவன் பார்த்துரு அந்த வாரம் அப்படின்னு வந்து ஒருத்தன் கையை வச்சான்னு வச்சுக்கோங்க, பஸ்பம் ஆயிடுவான் கொஞ்ச நேரத்தில். அவனுடைய அடையாளமே இல்லாமல் கருத்தை தூக்கிடுவார். ஸோ அவன் வந்து இடம் ஏவல் பார்த்தா என்ன செய்யணுங்க, கரெக்டாக கையை வைக்கணும். இது சில பேர்லாம் வச்சு பார்த்தாங்க 54-58 வருஷத்தில் எவனா கையை வச்சு பார்த்தா வச்சவன்லாம் ஆடி போயிட்டான ஒழிய ஒருத்தனுக்கு உசுரோட இல்லை. அதனால் தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். ஸோ யூ ஆர் அண்டர் த கவரிங் ஆஃப் காட். நான் சொல்லுங்கள், நான் தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள் இருக்கிறேன். ஆமாம், இந்த பாதுகாப்பை பற்றி எப்போ பேசுகிறான்னு சொல்ல, பாதுகாப்பின் வளையத்துக்குள் வளையத்துக்குள் வளையத்துக்குள். நீ போட்ட வளையத்தை எல்லாத்தையும் பிச்சிருவாங்க ஈஸியாக. இந்திரா காந்தி அம்மையாருக்கு வளையம் போட்டாங்க, வளையமே பிச்சுக்கிச்சு ஒரு நாள். இப்படியே போய்கிட்டு இருந்தால் டிவிக்குன்னு திரும்பிட்டாம்ல. மெய்க்காவலாம் தானே சுட்டுக்கொள்ளா. இந்த உலகத்தில் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அக்கிரமக்காரருக்குள் வாசம் பண்ணுகையில் அவளுடைய காம விகார நடக்கையால் என்ன பண்ணு. அப்போ எந்த காம விகாரம்னா, சோதங்குமர பட்டணத்திலே ஹோமோசெக்ஸ் ஜாஸ்தி இருந்தது. ஆண்களோடு ஆண்கள் பெண்களோடு பெண்கள் சேர்க்கிற ஓரின சேர்க்கையின் பாவம் பொல்லாததாக இருந்தது. அந்த ஓரின சேர்க்கையின் பாவம் அந்த காலத்தில் இருந்ததை தான் ஆண்டவர் மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். இன்றைக்கி அமெரிக்காவுக்கெல்லாம் போனீங்கன்னா ஹோமோசெக்சுவலையும் லெஸ்பியனிசத்தையும் ஆதரிக்கிற சபைகளே இருக்குது. அவங்களுடைய மேடைகள் அந்த அது பாருங்கள், ஆண்டவர் வந்து வானவில்லை 7 கலர் அழகாக வச்சார். அந்த நல்ல ஒரு கலரை இந்த பைத்தியக்காரனுங்க தங்களுக்கு சிம்பிளாக என்ன செஞ்சுருக்கான், எடுத்திருக்கான். எனக்கு அந்த ரெயின்போ ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு கீ செயின் வாங்கினாலும் ஏதாவது வாங்கினா ரெயின்போவோட வாங்குவேன். இப்போ போய் அதை வாங்க பயமாக இருக்குது. வாங்கினா நம்மளை அந்த கணக்கில் சேர்த்து விட்டோம்னா. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, மேடையை அப்படி அலங்கரிச்சிருக்கான். எது மாதிரி, ரெயின்போ மாதிரி அணைச்சி அப்படி போட்டிருக்கிறான். ஃபாதர் வேறு அவர் வந்து அங்கேயெல்லாம் போட்டு மேலே அந்த சால்வை போட்டிருக்கார், அதில் 7 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஓரின சேர்க்கை ஆளன், நானும் உன்னுடைய ஓரின சேர்க்கை என்ன செய்கிறேன், ஆதரிக்கிறேன். அப்போ லெஸ்பியனிசத்தையும் இதை ஆதரிக்கக்கூடிய சபைகளை இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சிங்க, வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த காம விகார நடக்கையினால் அவன் என்ன பண்ணப்பட்டான், வாதிக்கப்பட்டான். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு. இப்போ லோத்து இந்த கன்றாவியை பார்க்குறான். இந்த கன்றாவியை பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, நாள்தோறும், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை. சைக்கலாஜிக்கலி he was having some kind of a pressure. இந்த கர்மத்தை எத்தனை நாளைக்கு இந்த பார்த்துக்கிட்டே நான் இருப்பேன், இந்த அசிங்கத்தை எவ்வளோ நாள் பார்த்தேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காக வாழ்கிற. வேதம் சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்து இருக்கிற இடம் அக்கிரமக்காரருக்குள், பிகாஸ் ஆஃப் his wrong choice. ஆபிரகாமோடே போயிருந்தா வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு காலத்துக்கான ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் ஆபிரகாமை வச்சிருக்கும் போது, முடிவு காலத்தின் அக்கிரமத்துக்கு அடையாளமாக கர்த்தர் லோத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவனு நீதிமான் தான்.
அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு. யூடியூப்பை திறந்தீங்கன்னா கேட்குறோம், நியூஸை திறந்தா கேட்குறோம். கேட்க கேட்க நமக்குள்ள என்ன உண்டாகுது? ஐயோ இவங்க என்னப்பா இவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்மளால் சகிக்க முடியல. நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து. என்ன லோத்து ஏன் வாதிக்கப்பட்டான் தெரியுமா? அவன் நீதிமானாக இருந்ததுனால வாதிக்கப்பட்டான். இந்த கால வேளையில் ஒன்று சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்த ஒரு வாதனை உனக்குள்ளே இருக்குதா தம்பி, சகோதரனே சகோதரியே? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தினுடைய காரியங்களை, அசிங்கங்களை, அருவறுப்புகளை எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வாதனையாக இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அந்த வாதனை தான் ப்ரெஷர். இப்போ இந்த வாதனை யாருக்குள்ளே இருக்குது தெரியுமா? கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டிக்குள்ளே என்ன செய்துங்க இருக்குது. அப்போது இந்த வாதனை யாருக்குள்ளே இருக்காதுன்னா, உலகத்தோடு ஒத்து போகிறவனுக்கு என்ன இருக்காதுங்க, வாதனை இருக்காது. எல்லாம் இயல்பாக தான்ப்பா நடக்குது, ஓகேப்பா ரைட்டுப்பா உடுப்பா அப்படின்ட்டு போகிறான் பாருங்க. அவனுக்கு என்ன இல்லைங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறவனுக்கு இது எல்லா நாளுமே ஒரு வாதனை. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக்க நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்க என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்போது தேவபுத்திரனுடைய தவிப்பு, கிறிஸ்துவின் மனவாட்டினுடைய தவிப்பு எதை கண்ட தவிப்பு தெரியுமா? அந்த அநீதியுள்ள காரியத்தை காணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு தவிப்பு உண்டாகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 70 பேராக எகிப்தில் குடியமர்த்தும் போது என்ட்ரி நல்லா இருந்தது. யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோவை பார்வோன் வணங்கி தொழுது கொண்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு இருந்தது, வரவேற்பு நல்லா இருந்தது, குடியமர்த்தப்பட்டார்கள், ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன், எல்லாரும் சொல்லுங்க, எகிப்தில் தோன்றினான். இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. யாத்திராகமம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய குமாரங்களின் நாமங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த குடும்பத்தாருடைய பெயரை அவங்க சொல்கிறாங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் என்ன செய்தான், தோன்றினான். இந்த ராஜனுக்கு வயிற்றில் புளியை கரைக்குது. என்ன புளியை கரைக்குது தெரியுமா? இப்போ இந்த அடுத்த 2 மாதம் கழித்து சென்சஸ் எடுக்கிறான் பாருங்க, அது மாதிரி அவனுக்கு அன்னைக்கே வேறு மாதிரி புளியை கரைச்சிருக்கு. இவங்க எங்கே இன்க்ரீஸ், கவுண்ட் என்ன செஞ்சிகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நமக்கு எங்கேயாவது ஒலை வச்சிருவாங்களோ அப்படின்னு இவனுக்கெல்லாம் என்ன உண்டாகுதுங்க, பயம் உண்டாகுது. அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு வேலை என்ன செய்கிறான், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள், பலத்தவர்களாக இருக்கிறார்கள், ஏராளமாக இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நீ பெருகாதபடிக்கு சொன்னால் பெருகிட்டே தான் இருப்பான். நீ பேசாமல் விட்டுறணும். நாங்கள் மூட்டை பூச்சி நசுக்குன்னா நான் பெருகிட்டே இருப்போம். முயல் குட்டி போட்ட மாதிரி அம்மாச்சி என்ன போட்டுக்கிட்டே இருப்போம், குட்டி போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு, இவருக்கு எப்படியெல்லாம் சைக்கலாஜிக்கலாக யோசிக்கிறாங்க பாருங்களேன். நமக்கு ஏற்கனவே பகைஞர் இருக்கிறா, பகைஞரோடு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்மளை காலி பண்ணாலும் எகிப்து நம்ம கையை விட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு ஒரு உபாயம் செய்வேன். என்ன உபாயம் தெரியுமா? ஐயோயோ பயங்கரமான. ஊரில் 2 கைனகாலஜிஸ்ட் இருந்தாங்க. இப்போது ராஜா கூப்பிட்டு யாரோட டீல் பேசுதான், கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவரோட பேரம் பேசுகிறான். அந்த மகப்பேறு மருத்துவரோட
அவன் டீல் பேசும்போது அதுக்கு முன்னால் வேத வசனம் சொல்லுகிறது 11வது வசனத்தில் அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் முதல்ல ஒர்க் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறான். உனக்கு லீவ் கொடுத்தா தானே ஆராதனைக்கு போவ, இந்தா வேலை செய், எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்டு பாரு அப்படின்னு சொல்லி சுமை சுமக்கிற வேலையினால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒடுக்குறாங்க. அவர்கள் மேல் விசாரணைக்காரனாக வைத்தார்கள். அப்பொழுது பார்வோன் பித்தோம் ராமசேஸ் என்கிற பண்டக சாலை பட்டணங்களை என்ன செய்தான், கட்டினான். வேத வசனம் 12வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. நாம் ஒடுக்கப்பட்டாலும் பெருகுகிறவர்களாய் இருப்போம். நம்மளை பெருக செய்கிறவர் தேவாதி தேவன். ஆனால் வேலை கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். டைம் என்ன பண்ணும், ஒரு மாதிரி டஃப்பாக ஆகும். திடீர்னு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போடுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டைம் போட்டானே என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி போட்டால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாஸ்டருக்கு பதில் சொல்லி முடியலம்பீங்களா? அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். ஆகையால் இவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன அடைந்தார்கள், எரிச்சல் அடைந்த. முதல்ல வேலையை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து பார்த்தான். 13வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். எப்படி வேலை வாங்கினார்கள்? கொஞ்சம் ஒரு 5-6 மணிக்கு விட்டுருங்க, 7 மணிக்கு ஆராதனை இருக்குது, முடிச்சு கொடுத்து தான் போகணும், 8 மணி வரைக்கும், 8 மணிக்கு தான் உனக்கு விடுவேன் அப்படின்ட்டானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 14வது வசனம் சொல்லுது, சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு இவர்களை ஜீவனை என்ன ஆக்கினார்கள். ஜீவன் என்ன அது கசப்பாகுதுன்னா எப்படி, என்ன அர்த்தம்னா ஏன்டா வாழ்கிறோம், இந்த கிறுக்கங்கையில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டோமே மாட்டிக்கிட்டு. நம்முடைய முற்பிதாக்கள் 70 பேராக வந்தாங்க. இவ்வளோ நாள் நமக்கு எகிப்து ஒரு வளமையான தேசமாய் செழுமையான தேசமாய் நம்மளை ஆதரிக்கிற தேசமாக இருந்தது. என்ன ஆச்சு, திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? யோசேப்பை அறிந்த ஒரு ராஜன் இருக்கிற வரைக்கும் ஊர் நல்லா இருந்தது, நாமளும் சமாதானத்தோடு இருந்தோம், எப்படியோ வண்டி ஓடிச்சு. இவன் யாரோ ஒரு புதுசாக ஒரு ராஜா வந்திருக்கான், நம்ம கிறுக்கனாக இருப்பான் போல இருக்குது, நமக்கு விரோதமாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறானே. அவர்களுடைய ஜீவன் கசப்பாக்கப்பட்டது. அவர்களை செய்த எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடூரமாய் நடத்தினார்கள். இப்போ தான் கைனகாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். கைனகாலஜிஸ்ட் நம்பர் 1 யாருன்னா சிப்பராள், இன்னொருத்தர் பேர் பூராள். 2 டாக்டர் இருக்கிறாங்க, MBBS MD FRCS. கூப்பிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அங்கேயே என்ன பண்ணிடு, காலி பண்ணிடு. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் விடு. ஏன்னா ஆண் பிள்ளைகளால் தான் எது பெருகும், சந்ததி பெருகும். இவங்க ஜனத்தூக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவன் யாரை பிடிச்சிருக்கான்? இப்போ நாளைக்கு அந்த மாதிரி பண்ணான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உள்ளே கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது நீங்கள் எல்லா டேட்டாஸ் எல்லாம் கொடுப்பீங்க. நான் யார், என்ன ஏது எல்லாம் கொடுத்துருப்பீங்க. உங்கள் பேர் டேவிடு, உங்கள் ஒய்ஃபு பேர் வந்து டிங் டாங் டிங்னு வச்சுக்குவோம். அவனுக்கு அப்பயே புரிஞ்சிடும், இது கிறிஸ்டின்ப்பா, கிறிஸ்டின் டெலிவரி. அங்கே உங்களுக்கு வேண்டப்படாதவன் ஒருத்தன் உள்ளே உட்காந்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு சாதகமாக இருந்துட்டு டெலிவரி ரூம்லேயே காலி பண்ணுன்னு பிளான் பண்ணான்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. சிப்பிராள் பூர்வாள் 2 கைனகாலஜிஸ்ட் கூப்பிட்டு பேசுகிறான். ஆம்பளை பிள்ளையில தான் அங்கேயே காலி பண்ணிடுன்றான். மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையில் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கட்டும். பாப்புலேஷனே கண்ட்ரோல் பண்ணுங்கிறான். இப்போ இந்த ப்ரெஷர் எதை குறிக்குதுன்னா, pressure always leads the people into cry. The cry leads the people into the deliverance. அழுத்தம் ஜனங்களை என்ன பண்ண வைக்கும்? ஜெபம் பண்ண வைக்கும். ஜெபம் வந்துச்சுனாலே அடுத்து என்ன உண்டாக போகுதுன்னு அர்த்தம்?
விடுதலையாக உண்டாக போகுது. ஆனால் அந்த விடுதலை ஆகிற அந்த குரூஷியல் டைமில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷர் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது. வேதத்தில் என்ன எழுதியிருக்குது தெரியுமா? இவன் போட்ட அவ்வளோ தந்திரத்துலேயும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுன்னா. இவன் எப்படிப்பட்ட கைனகாலஜிஸ்ட்டை பேசுகிறோங்கிற அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். யார்? ஆமாம், இவன் நல்ல ராஜாவை லூசு ராஜாவை. ஆமாம், அது கூப்பிட்டு பேசுகிறா. ஆனால் அந்த மருத்துவச்சிகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைப்படியெல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். காப்பாற்றினது அவர்கள் அல்ல, தேவன் அவர்களை காப்பாற்றினார். அதனாலே எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, இப்போ இதில் வேற அவன் ஹாஸ்பிட்டல் அப்பப்போ டேட்டா வாங்கிட்டே இருக்கிறான். ஏன்னா ரெக்கார்டு பதிவு பண்ணும்ல, பெண் குழந்தைகள் இத்தனை, ஆண் குழந்தைகள் எத்தனை அப்படின்னு லிஸ்ட்டு போட்டிருக்கும்ல. அந்த லிஸ்ட்டு அப்பப்போ அவன் ஆஸ்பத்திரிலேருந்து வாங்கிக்கிறான். யார்? ராஜா. வாங்கி லிஸ்ட்டில் பார்த்தா ஒன்றும் ஆம்பளை பிள்ளைகள்லாம் மண்டையை போட்ட மாதிரி தெரியல, நிறைய லிஸ்ட்டில் பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கூப்பிட்டு அவனுக்கே டவுட் வந்துருச்சு. கூப்பிட்டு கேட்குறான், என்ன இப்படிலாம் நடக்குது, என்ன ஆச்சு, உண்மையிலே காலி பண்ணுறீங்களா காலி பண்ணலையா அப்படின்னு. ஆனால் அவள் சொல்கிறா, எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, எபிரேய ஸ்திரீகள் எல்லாம் பலம் உள்ளவர்கள். நான் பிரசவம் பார்க்குறதுக்காக எனக்கு ஃபோன் வருதுங்க, கிட்ட போய் லேபர் ரூம்குள்ளே நுழைக்கிறதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துருதுங்க. எல்லா குழந்தையும் எப்படி இருக்குதுங்க, பிறந்து தொப்புள் கொடியோட இருக்குது. தொப்புள் கொடியை நாங்கள் தான் போய் என்ன பண்ணுறோங்க, கட் பண்ணுறோங்க. போகும் முன்னே அது பிரசவிக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் என்ன பண்ணினாருங்க, தழைக்கப்படுகிறார். இப்போ இந்த ஆண்டவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, அவன் பேச்சை கேட்டானா ஒன்றும் ஆகாது, இருக்கிறத உருவிடுவேன், என் பேச்சை கேட்டு உசுரோட காப்பாற்று, ஒன்றை நான் பார்த்துக்கிறேன்றார் ஆண்டவர். ஆக ஆளுகிறவன் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தாலும் ஓரளவு கர்த்தர் மேலே ஒரு அளவு பக்தி, ஒரு அளவு பயம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த தீமையை செய்யக்கூடாதுங்கிற நிலையில் இருந்தான்னா ஆளுகிறவன் நல்லா இருப்பான். இல்லைன்னா ஆண்டவர் சீட்டை கிழிச்சு விடுவார். ஹலோ, அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரான். என்னன்னா, சரி பலத்தின் மிகுதியினால் அது அவளுக்கு பெற்று போட்டுறாளுங்க, இன்னொன்று செய்யுங்க, பிறந்ததுக்கப்புறம் கொண்டு போய் ஆற்றுல போடுங்கிறான். இவன் உண்மையிலே சரியான மெண்டல் ராஜாவாக இருப்பான் போல இருக்குது. 22 அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன செய்தான் கேட்டான். இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக முதல்ல வேலை இன்க்ரீஸ் பண்ணால், வேலையினுடைய அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணால், அடுத்தது பிறக்கிற குழந்தை மேலே கையை வைக்கிற ட்ரை பண்ணுறான். டைம் ஆக ஜனங்களுக்கு ஒன்றும் முடியல. இதுக்கு மேலே இனி இங்கே இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது. இந்த சூழ்நிலை வருகிற அந்த நெருக்கத்தின் அழுத்தம் வந்த உடனே யாத்திராகமம் 3:7 என்ன நடக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களுக்கு ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் என்ன செய்தேன் கேட்டேன். அன்றி, அப்புறம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றைய நாட்களிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவர்களையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு இனி நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாது. முதல்ல ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? செங்கலுக்கு அறுக்கிறதுக்கு வைக்கோல். அந்த காலத்தில் செங்கல் அறுக்கும்போது வைக்கோலை துண்டு துண்டாக வெட்டி அதை அந்த பெசைகிற மண்ணோட சேர்த்து தான் என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. அந்த பழக்கம் அந்த நாளில் இருந்திருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எது கொடுக்காதீங்க, வைக்கோல் கொடுக்காதீங்க, வைக்கோல் இவங்களே போய் எடுக்கட்டும்னா. இப்போ அடுத்து இவனுக்கு சுமைக்கு மேலே என்ன செய்துங்க, 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலை என்ன பண்ணுங்கள், சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க
விடாதிருங்கள். அப்பொழுது ஜனங்கள் ஆளோட்டிகளுக்கும் அவர்கள் தலைவர்களுக்கும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறதில்லை? வைக்கோல் கொடுக்கறதில்லை. இப்போ ஒர்க்கை ப்ரெஷரை ஜாஸ்தியாக ரா மெட்டீரியல் கொடுக்குறோன்னொன்னே அவுட்புட்டு குறைஞ்சிருச்சு. எது குறைஞ்சிருச்சு? 2000 செங்கல் வந்த இடத்துல இப்போ 500 செங்கல் தான் வருது. இப்போ ராஜா மறுபடியும் பிரச்சனை பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, யாத்திராகமம் 5வது அதிகாரம் 13-14 வாசிக்கும்போது, ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே, நான் வைக்கோல் கொடுக்கும்போது எப்படி 2000 செங்கல் இருந்ததோ, நீயே போய் வைக்கோல் தேடிட்டு வரும்போது எனக்கு எத்தனை வரணும்? 2000 வரணும். உங்கள் வேலையை ஒவ்வொரு நாளிலே செய்து முடியுங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். they are pressurizing them. ஆனால் பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்து அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன்பு செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இப்போ the degree of the pressure என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. யாத்திராகமம் 5:17 வாசிக்கிறோம், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் நீங்கள் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும். எனக்கு இந்த லாஜிக் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சில பேர், நிறைய பேர் இந்த கோயிலை கட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, வேலை இருக்குன்னு தான் போகிறாங்க. அங்கே ப்ரெஷர் அதிகமாக்கனா அட்லீஸ்ட் கோயிலுக்கு போகணுன்னா அது வருவாங்கல்ல. The church is the place of relaxation. அதனால தான் என் ஏசி எல்லாம் போட்டு குழுன்னு வச்சுருக்கேன். இது எவ்வளோ டயர்டு தெரியுமா? இந்த 2 மணி நேரம் உட்காந்து இந்த பாட்டை பாடி இந்த செய்தியை கேட்டு எவ்வளோ சோர்வாகும் உங்களுக்கு. அப்போது ஒரு விதமான அழுத்தமான வாழ்க்கைக்குள் இருக்கிற நமக்கு தேவன் தமது வார்த்தையினாலே நம்பிக்கையை அருளி நம்முடைய இருதயத்தை தேவன் இளைப்பாற பண்ணுகிற இடம் தான் தேவனுடைய இடம். அதுக்காக தான் ஓடி வந்திருக்கிறோம். இதுதான் இளைப்பாறுதலை தருகிற இடம். இது நமக்கு தீர்வை தருகிற இடம். இது நம்பிக்கையை நமக்கு தருகிற இடம். எதிர்கால நம்பிக்கையை நமக்குள்ள உறுதிப்படுத்துகிற இடம். எதனால? ஏன் வார்த்தையால் அல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையினால. ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஜனங்க நடுவில் மோசையும் ஆரோனையும் பார்த்துட்டாங்க. ஏப்பா, நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து கம்முன்னு என்னத்தையும் அறுத்துக்கிட்டு இருந்தோம், கர்த்தர் வாக்குத்தத்த தேசம் கொடுக்குறாருன்னு சொல்லி எங்களை என்னத்தையும் உசுரை குழப்பி விட்டுட்ட. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? ஒர்க்கு ப்ரெஷரை எங்கள் மேலே ஜாஸ்தி ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டுகிறார்கள். யாத்திராகமம் 5:21 சொல்லுகிறது, அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பதாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக வாசனையை கெடுத்து, எங்கள் வாசனையை கெடுத்து. சில நேரத்தில் அது மாதிரி அவிசுவாசமாக என்ன பண்ண வைக்குதுங்க? பேச வைக்குது. எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நாய்ந்திருக்க கடவர்கள். ஊழியக்காரருக்கு எப்படி இருக்கு பாருங்க. அவன் பாட்டுக்கு உட்காந்து மாமன் வீட்டில் உட்காந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த வயலை நேராக கூப்பிட்டு, வாடா முச்செடியில் கூப்பிட்டு போய் ஆண்டவர் கூப்பிட்டு ஜனத்தை போய் நீ தாண்டா விடுவிக்கணும்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து, இப்போ அவன் நல்லது செய்யணும்னு உள்ளே போயிட்டு, இப்போ இது அவனுக்கு என்ன ஆகுது? சபையாரே சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்க கடவர். என் பிரசங்கத்தை கேட்டு நிறைய விஷயத்தை மாற்றிட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்க கடவர். ஜானி பாஸ்டர், உன் பேச்சை கேட்டதால வேலை போச்சு, உன் பேச்சை கேட்டதுனால என் பிள்ளை வாழ்க்கை போச்சு, படிப்பு போச்சு, நாசமாக போச்சு, நீ இனிமேல் நாங்களாம் வீட்டுக்கு போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீயே சோறு போடு எங்களுக்கு. இல்லைடா கர்த்தர் உன்னை அழிப்பார், நியாயம் தீர்ப்பார்னு என்ன பண்ணுறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் இப்போ ஏன் அந்த ஜனங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாங்கன்னா, இன்னும் அவர்களுக்குள்ளே என்ன உண்டாகலை? விசுவாசம் உண்டால. தேவனுடைய மகத்துவத்தை இன்னும் அவர்கள் என்ன செய்யலைங்க? காணலை. மோசேக்கும் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ண, ஏன்னா அவர் ஊழியத்தை ஆரம்பத்தில் இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஜனங்களுக்கு நீ தீங்கு வர பண்ணினது என்ன? நாங்களும் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான்.
நீர் உம்முடைய ஜனங்களை என்ன ஆக்கவில்லையே. ஆண்டவருடைய செயலை இன்னும் யாரையும் சரியாக புரிஞ்சுக்கிட முடியல, மோசேயாலே தெரிந்து கொள்ள முடியல. ஆனால் நாட்கள் கடந்து போக போக கர்த்தர் வாதைகளை தேசத்துக்குள்ளே அனுப்பினார். நடத்த 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 கர்த்தரே யாரை இருதயத்தை கடினப்படுத்தினாருங்க? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தம்முடைய ஓங்கிய புயமும் தமது பலத்த கரமும் என்னது என்பதை ஜனங்கள் அறிகிறதற்கு முன்பதாய் கர்த்தர் அவனை அறிய வைத்து கர்த்தர் அவர்களுக்கும் இவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அப்போ நீ விடுதலையாக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் உன்னை சும்மா டக்குன்னு விடுதலையாக்கி கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலையாக்கி கொண்டு போகிறேன் நான் யாருன்றது அந்த முட்டாளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவேன் தான். ஆனால் அந்த ப்ரெஷர்னால அவன் தான் கஷ்டப்படுவானால உனக்கு ஒன்றும் ஆகாது. இப்போது இவங்க தம்முடைய ஜனத்தின் மேலே ப்ரெஷர் ஆக்க ஆக்க ராஜாதி ராஜா கீழே இறங்கி வந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எப்போ எப்படி டீல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? வைக்கோல் கொடுக்க மாட்டேன், பெத்த குழந்தைகளை காலி பண்ணுறதுக்கு மருத்துவச்சிலோடு டீல் பேசுவேன், பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கி ஆற்றுல போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். நானா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? இந்த இறங்கி வரண்டான்னு கீழே இறங்கிட்டார். யாரு? ஜனத்தின் கூக்குரலை கேட்ட தெய்வம் கீழே இறங்கிட்டார். அவர் வாதைக்கு பின் ஒன்னொன்றாக அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறதிலே வாசிக்கிறோம், எகிப்து தேசம் என்பதற்கு முங்கும் கூக்குரல் உண்டாயிற்று. தம்முடைய ஜனம் வாழ்ந்த கோசே நாட்டிலே கர்த்தர் சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். எகிப்திலே இருள் உண்டானது, தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். அந்த இடங்களிலே பேன்கள் உண்டானது, கர்த்தர் தனது ஜமத்தை காத்து கொண்டார். நீர்நிலைகள் எல்லாம் இரத்தமாய் மாறினது. ஆனால் தமது ஜனத்திற்கு கர்த்தர் நல்ல தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தெய்வம். அந்த ப்ரெஷரில் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில நேரத்தில் ஊழியக்காரங்க நாங்களே ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் வரேன்ட்டு வர மாட்டேங்கிறீரு. இல்லை 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 இல்லை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவ உண்மை உள்ளவர். அப்போ ரொம்ப ப்ரெஷர் ஆச்சுன்னா அவர் கொடுக்குற குடசல் தாங்க முடியாது. என்னது? அந்த குடசல் தாங்க முடியாது. அப்போ முதல்ல கிச்சனுக்கு போய் பார்த்தாரு, லிவிங் ரூமுக்கு வந்து பார்த்தாரு. முதல்ல வானத்தில் கொஞ்சம் மாற்றங்களை உண்டு பண்ணி பார்த்தாரு. எல்லாத்தையும் பண்ணி கிண்ணி பார்த்தா இந்த வாய் ஒன்றுத்துக்கு அசைகிற மாதிரி தெரியல. நேர ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற தலைச்சம்பிள்ளைகளை தொட்டார். தமது ஜனத்துக்கு மீறி அவன் சுமையை சுமத்தினானா படைத்தவர் மீட்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். அப்போது விடுதலையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, அநீதியோடு ஒத்துப்போவதால் உண்டாகிற விடுதலை. இப்போ இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னென்னா, பேசாமல் இந்த மோசே ஆரோனும் வந்து இந்த காரியங்களை பேசாமல் இருந்திருந்தாலே என்ன எப்படி இருந்திருக்குமே, நல்லா இருந்திருக்குமே. ஓரளவு 6 மணி நேரம் டியூட்டியோடு போயிருக்குமே. இவங்க போய் என்னமோ விடுதலை கர்த்தருக்கு ஆராதனைன்னு பேச போய் கடைசியில் இப்போ என்ன ஆகி போச்சு, 6 மணி டியூட்டி அவன் 16 மணி நேரம் ஆக்கிட்டானே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் போய் மோசேயும் ஆரோனும் போய், நாங்கள் இது மாதிரி உங்ககிட்ட கேட்டது தப்பு தாங்க, அந்த ஜனங்களை பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, நாங்கள் இவங்களை கூட்டு போகலங்க, இவங்க இங்கேயே இருக்கட்டுங்கன்னு சொல்லியிருந்தான்னா மறுபடியும் அந்த 16 மணி நேரம் டியூட்டி அவன் 6 மணி நேரமாக மாற்றிருக்கலாம். அநீதியோடு ஒத்துப்போவதனால் உண்டாகிற விடுதலை அல்ல, அநீதியோடு எதிர்த்து போராடி ஜெயிப்பது தான் விடுதலை. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர், நம்முடைய தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், நம்முடைய தேவன் அவர் யுத்தத்தில் வல்லவர், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அப்போ அநீதியோடு ஒத்து போகிறதுனால் உண்டாகிற விடுதலை விட நீதிக்காக எதிர்த்து போராடி பெறுகிற விடுதலை தான் உத்தமமான விடுதலை. அந்த விடுதலைக்காக போராடுகிற போராட்டம் உன்னுடைய போராட்டம் அல்ல, அது கர்த்தர் செய்கிற யுத்தம். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யெகோவா ஷம்மா, அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம். இதனால தான் எபிரேயரின் பட்டியலிலே விசுவாசிகளின் சான்றோர்களை பற்றி எழுதும்போது பக்தன் எழுதுகிறான், அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல். நடக்குது. ஆனால் கிறிஸ்துவனுடைய உத்தம மனவாட்டி அதெல்லாம் செய்ய மாட்டா.
அவள் விடுதலை பெற என்ன பண்ணிக்க மாட்டா? சம்மதியாமல். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படி ஆகிய அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடையணும். வேதம் சொல்லுகிறது, அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு என்ன பெற சம்மதியாமல், அநீதியோடு ஒத்து போவதனால் எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, பட் அந்த விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து அந்த விடுதலை அல்ல. ஆனால் நான் இந்த விடுதலையை எப்படி பெற போறேன்னா, அந்த உயிர்த்தெழுதலை அடையிறதுக்காக நான் என்ன பெற போறது இல்லைங்க, விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். எல்லாவற்றை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் 11:38, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலே சிதறுண்டு அலைந்தார்கள். ஏன்னா வாழ வேண்டிய இடத்துல அவர்களால் வாழ முடியல. இவங்களுக்கு தலைமரமாக தான் வாழணுன்ற நிலைமையில தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்கள் உடைமைகளையும் விட்டுட்டெல்லாம் அவங்க ஓடி போய் இருக்கிறாங்க. ஒரே ஒரு நம்பிக்கை, அழைத்த தேவன் தங்களை கைவிட மாட்டார். ஆகவே நாம் இதை அடைகிறதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் பக்தனாகிய பவுல் எழுதுகிறான் 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய நம்முடைய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு என்ன செய்துங்க இருக்கிறது. அப்போ தேவன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அப்போ இந்த பிரஷர் என்ன பண்ணணும்னா, அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்ட போது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். மாரநாதா என்பதனுடைய பொருள் என்ன? இயேசு சீக்கிரம் வருகிறார். அப்போது அவங்க அந்த சபையின் ஆரம்ப காலத்தில் அவர்கள் பட்ட அந்த உபத்திரவத்தில் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சந்தோஷத்தின் நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் எங்களுக்காக சீக்கிரம் வர்றாரு. இது லேசான பாடுகள், இது ஒரு உபத்திரவம், இது சீக்கிரமாய் கடந்து போயிடும். பக்தன் சொல்லுகிறான், பூமிக்குரிய நம்முடைய கூடாரம் அழிந்து போனாலும் தேவன் நமக்கு கைவேலையில்லாத நித்திய வீட்டு எங்கே வைத்திருக்கிறார்? பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள எப்படி இருக்கிறோம்? வாஞ்சையாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் எப்படி காணப்பட மாட்டோம்? நிர்வாணிகளை. There was a pressure came in the life of Job. யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழுத்தம் வந்தது. பிசாசு அவனை சோதிக்கும்படி எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து எடுத்து போட்ட போது மனைவியே சொல்லுகிறான், இன்னும் ஜீவனோடு இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்ததை விடு, ஜீவனை விடு. ஆனால் அந்த பிரஷரில் அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் காண்பேன். இதனால் என் இருதயம் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. இழப்பினால நான் சோர்ந்து போகலையா, என்னைக்கு நான் அவரை காண்பேன் என்கிறதுல எனக்கு சோர்ந்து போகுது. வேதத்தில் பக்தன் எழுதுகிறான், இந்த கூடாரத்தில் நாம் தவித்து, எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இந்த தவிப்பு நல்லது தான். எல்லாரும் சொல்லுங்க, இந்த தவிப்பு எனக்கு நல்லது. இந்த தவிப்பு என்ன பண்ணுன்னா, உங்களை அப்பப்போ இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும் என்கிற ஒரு அறிக்கையை, ஜெபத்தை உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ண வச்சுக்கிட்டே இருக்குங்க, பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். நான் நீ ஓட்டு போட்டு வெளியே வரும்போது சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு உண்டால போடுற கடைசி சட்டசபை தேர்தலாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில். அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்கள் உள்ளே வரக்கூடாது, அதுக்குள்ளே எங்களுக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் மேலே இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இங்கே அடுத்த எலெக்ஷனுக்கு யாராவது போகணுன்னு ஆசைப்படுத்தீங்களா? இருந்து போட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு கொரிந்தியர் 5:4 பக்தன் சொல்லுகிறான், இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை என்ன செய்கிறோம்? அந்த போர்வைன்னு சொல்றது எதுன்னா, இந்த உடம்பு, இந்த சரீரத்தை சொல்றார்.
பாருங்க, சில பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாங்க, 105 வயசு வரைக்கும் இருப்பாங்கங்க. ஆக அவங்களால அதாவது ஒரு அந்த 85 வயசு இல்லை 90 வயசு வரைக்கும் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 15 இயர்ஸு அவங்க எதுக்கும் பிரயோஜனமும் இல்லை, வச்சு பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பாரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒய் காட் எக்ஸ்டெண்டட் another 15 இயர்ஸ்னால் நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்குது? ஆனால் சில பேரை பார்த்து சொல்லுவோம், ஐயோ அற்பாயுசில் போயிட்டானப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மனுஷனை வச்சிருக்கிறது எடுக்கிறது இது யாருடைய தீர்மானங்க? தெய்வத்தினுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை, இந்த சரீரத்தை விட்டு கலந்து போகிற அந்த நிலையை நாம் தீர்மானிக்க முடியாது. அதை கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ணணுங்க? தீர்மானிக்கணும். ஆனால் இந்த போர்வையை நாமே கலந்து போட விடாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறதற்காக, கிறிஸ்துவின் மேன்மையான உயிர்த்தெழுதலால் நாம் மாற்றமும் மறுரூபம் அடைவதற்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடையாளமாய் தேவன் நமக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அட்வான்ஸை தேவன் தமது பரிசுத்தாவை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்றும் அறிந்தும் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? தைரியமாக இருக்கிறோம். ஆமென். ஆக இந்த உலகத்தில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுற அந்த ஷிஃப்டிங் நமக்கு காரியம் இல்லை. நமக்கு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேரணும். அல்லேலூயா. அப்போது வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, இந்த ப்ரெஷரை நீ எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிற? ஒரே ஒரு வழி இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் அவைகளை கொடுக்கறதில்லை. உலகம் எப்படி கொடுக்குது? தேர்தல் அறிக்கையாக கொடுக்குது, ஆனால் ஒன்றும் நடந்த பாரு இல்லை. ஆனால் கர்த்தரோடுக்கு ஒரு சமாதானம் கொடுக்குறார். அவன் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் அவர்களை கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. எத்தனை பேர் பயந்துருக்கிறீங்க இந்த கால வேளையில்? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அப்போ சொல்கிறார் ஆண்டவர், நான் போவேன், திருப்பி உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். உங்களுக்கு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுவீர்கள். ஏனால் பிதா என்னிலும் எப்படி இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பதஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த பயம் நமக்குள்ள மாத்திரமல்ல, வெளி உலகத்தில் இருக்கிறவனுக்கு பயம் இருக்குது. இப்போ வெளி உலகத்தில் இருக்கிறவனுக்கு பயத்தை சரி பண்ணுறதுக்கு இப்போ அந்தி கிறிஸ்து எதிராளி அவன் வேற ஒரு ஐடியா வச்சுருக்கிறான். என்ன ஐடியா வச்சுருக்கிறான்னா, போலித்தனமான சமாதானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அது என்ன சமாதானம்? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது, அவ்வளோதான் முடிக்க போகிறேன் செய்தி. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை? எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களே? அறிந்திருக்கிறீர்களே. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த அந்தி கிறிஸ்து உலகத்துக்குள்ளே ஒரு சமாதான உடன்படிக்கை என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். He will bring the peace treaty. ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவான். ஆனால் இந்த சமாதான உடன்படிக்கையில் இருந்து கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லையே, முந்தி இருந்த மாதிரி உலகம் இல்லையே, எப்படி இருக்குதுங்க? we are living in a peaceful world அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தேவன் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாருங்க? மாற்றுறாரு. வேனென்றால் இவன் முதல் 3.5 வருஷம்தான் ஒழுங்காக இருப்பேன். யார்? இந்த அந்தி கிறிஸ்து. அடுத்த 2வது பாதியில் வரும்போது அவன் அந்த சமாதான உடன்படிக்கையிலேருந்து தன்னை என்ன பண்ணுவாங்க? விட்ரா பண்ணிக்கிட்டு அதை மோசமான ஒரு நிலைமைக்கு நேராக அவன் எல்லாவற்றையும் கொண்டு போவான். இதை நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் என்ன செய்யலாங்க? வாசிக்கலாம். ஏன்னா அவன் எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவன். என்னங்க சமாதானம்னு சொல்லி நல்லா 3 வருஷம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் மாற்றிட்டேன் அப்படிம்பா.
ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் சமாதானம் சௌக்கியம் என்று சொல்லும்போது, எல்லாரும் சொல்லுங்க, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் நடக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ஆகவே தூங்குகிறவன் போல நீங்கள் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு எப்படி இருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். we have a pressure on us. லோத்திரிடத்தில் காணப்பட்ட அந்த அழுத்தம், விடுதலை அடைகிறதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து வரப்பட்ட அழுத்தம், அந்த அழுத்தத்தின் மத்தியிலே ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தமது கிருபையின் கரத்தை கர்த்தர் தமது ஜனத்துக்கு நேராக நீட்டினார். அந்த இடத்தை விட்டு, அந்த சூழ்நிலை விட்டு கர்த்தர் முற்றிலுமாய் அவர்களை மாற்றி தமது வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே அவர்களை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கி நாம் அந்த நாளுக்காக தான் என்ன செய்கிறோம், காத்துட்ருக்குறோம். ஆகவே தொடர்ந்து நடைபெறக்கூடிய காரியங்கள் எல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது, ஆபத்து தங்கள் மேல் வந்திருக்கிறதுனாலே ஜனங்கள் என்ன பண்ணுவார்களோ அங்கும் இங்கும் ஓடுவார்கள். எல்லாம் நாலா பக்கம் என்ன செய்யுங்க, செதறிப்போ. நீ எங்கேயும் போக வேணாம், நீ இருக்கிற இடத்துல இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்த நமக்கு கர்த்தர் நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்போம். அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷரில் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? வேதத்தில் பக்தன் எழுதுகிறார், அதோ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் எப்படி இருக்கிறாருங்க, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசன காரியங்களிலே மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, ரோம் போப்பாண்டவர் ஒரு நாளில் யாரோட ஒப்பந்தம் போடுவாருங்க, இஸ்ரவேலோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை போடுவார். அந்த நேரமும் கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்கிற நேரம் எப்படி இருக்குங்க, குரூஷியலாக இருக்கும் டெய்லி. அதனால் நியூஸ் பாருங்கள். அதனால் இவன் வேத வசனத்தை நிறைவேறுதலாக இஸ்ரவேலோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை அவன் போடுவான், சமாதானத்தின் உடன்படிக்கை. ஏன்னா இஸ்ரவேல் பலவிதமான காரியங்களை பார்த்து அது இன்னும் ஒரு நிலையான சமாதானத்தை அது இன்னும் என்ன செய்யலைங்க, அடையலை. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறா, அழுகிறா. பிள்ளைகளுடைய கூக்குரல் எதில் கேட்கப்பட்டது, ராமாவில் கேட்கப்பட்டது. கடந்த ஆண்டுகள் எல்லாம் இந்த 2000 வருஷங்களாக இந்த ராமாவினுடைய கூக்குரல் என்ன செய்து கொண்டே இருக்குதுங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த தேசத்துக்குள்ளே சமாதானம் வரவில்லை. ஆனால் தேவனுடைய வேத வாக்கியங்களுடைய நிலையிலே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தேவன் தமது ஒரு திட்டத்தை எதற்காக வைத்திருக்கிறார், இஸ்ரவேல் தேசத்துக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு கிக்கட்டான ஒரு டைமுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த டென்ஷன் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போக சீக்கிரமாய் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த நாளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை அருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஜெபத்தோடு இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அண்ணனுள்ள ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. அந்த ஜெபத்தில் ரொம்ப முக்கியமாக ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, எசப்பா நீங்கள் சீக்கிரமாக என்ன செய்யுங்க வாங்க. நீங்கள் கூப்பிட தான் அவர் வருவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆனால் வீணா போகிறது என்ன சொல்லுது, வந்துராதிர ஆண்டவரே, ஆயத்தப்படணும் ஆண்டவரே, ஆயத்தப்படணும் ஆண்டவரே, நான் எப்போ ஆயத்தப்பட ஆண்டவரே, நீர் எப்போ வர ஆண்டவரே. 5 மணிக்கு பத்திரிக்கை கல்யாணம்னு போட்டாச்சு, 2 மணிக்கு கதவை தட்டா, நான் குளிச்சிக்கிட்டு இருக்கிறேன், சரி நல்லா கூலி. 3 மணிக்கு கதவை தட்டுறான், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், சரி சாப்பிடு. 4 மணிக்கு கதவை தட்டுறேன், இப்போ தான் சேலை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். 5 மணிக்கு கல்யாணம். இவங்க 2 மணி நேரமாக குளித்து 2 மணி நேரமாக சாப்பிட்டு 2 மணி நேரமாக இப்போ தான் என்ன உடுத்திக்கிட்டு இருக்காங்க, சேலை உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு மணவாளன் கோட் சூட்டை போட்டுக்கிட்டான், ஏற்கனவே வேர்த்து விறுவிறுக்க உட்காந்து விசிறிக்கிட்டு உட்காந்துருக்கேன். யார், மாப்பிள்ளை. மணவாட்டி எப்போ வருவா, மணவாட்டி எப்போ வருவா, மணவாட்டி எப்போ வருவா.
எவ்வளோ நாள் தான் பொறுத்திருப்பான்? நீ பாட்டுக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்ப. அவன் பார்ப்பான், அப்படியே திருப்பி பார்க்குறான், நல்ல ஒரு அழகான பிள்ளையா இருக்குங்க, வா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். இங்கே வந்து பார்த்தா எதுவே முடிஞ்சு போச்சு. இப்படி தான் ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்ளணும். அது வரமாட்டேன்னுச்சு. எங்கேயோ குப்பையிலும் கூலத்தில் இருந்த நம்மளை பிடிச்சி, வா உன்னை எனக்கு சுகந்த மனவாட்டியை நான் தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் கூப்பிட்டாரு. அந்த கிருபையினால் இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்மளை அழைத்து கொண்டு போகிற நாள் சீக்கிரமாய் வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அக்கறை தாண்டின உடனே ஒரு பிரகாசமும் பசுமை நிறைந்த ஒரு தேசத்தை, வீட்டை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, போராட்டங்கள் இல்லை, வியாதிகள் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. மளிகை ஜாமான் வாங்க வேண்டியதில்லை, கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதில்லை, கொடாவரி பொட்ட வேண்டியதில்லை, வீட்டு வரி கட்ட வேண்டியதில்லை, இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, ஒரு வரியும் கட்ட வேண்டியதில்லை, வண்டி தேவையில்லை, டோல் கட்ட வேண்டியதில்லை, பெட்ரோல் போட வேண்டியதில்லை, வண்டிக்கு வேலையே இல்லை. அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். காரணம், நம்ம போகிறது ஒரு தேசத்துக்கு இல்லை, ஒரு வீட்டுக்கு போகிறோம். உன் தகப்பன் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வீட்டில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த கிருபையுள்ள காலத்துக்காய் நாம் எல்லாரும் கடந்து செல்வோம். இந்த காலை வேளையில் கற்றுக்கொண்ட பாடலை இன்னொரு முறை பாடி ஜெபம் பண்ணி நாம் செய்தி நேரத்தை நிறைவு பண்ணுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். இருள் எல்லாம் அழைப்போ, கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம். கொஞ்ச நேரத்தில் அக்கறை சென்று ஆலை புயல் கவலை இல்லை, கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம். கண்ணில் கவலை இல்லை, கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம். கொஞ்ச நேரத்தில்
ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது கண்ணீரும் கவலையும் இல்லாத ஒரு தேசம், அது சமாதானம் நிறைந்த ஒரு இடம், அமைதி நிறைந்த இடம், பரிசுத்தவான்கள் நடமாடுகிற ஒரு இடம். அக்கறை சேரும்போது இதெல்லா காரியங்களை விட்டு நாம் விடுதலை ஆவோம். இது இந்த உலகத்திலே நமக்கு சில அழுத்தங்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இந்த அழுத்தங்கள் ஒரு காலம் நம்மளை சேதப்படுத்தாது, நம்மளை ஒன்றும் ஆக்காது. தேவன் நம்மிலே துவங்கின நல்ல காரியத்தை அது முடிக்கிற வரைக்கும் அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள தெய்வம், நம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிற தெய்வம். அவருடைய கண்ணின் மணிகளை போல தேவன் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், ஒருவனும் உங்களை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ளுகிறதில்லை. இந்த காலவேளையிலே தேவ ஜனமே, நீ ஆண்டவருடைய கரத்தில் இருப்பாயானால் உனக்கு ஒரு தீமையும் ஏற்படாது. தேவன் நன்மையானவைகளை உனக்கு தம்முடைய கரத்தில் இருந்து வர பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் சீக்கிரத்திலே வீடு போய் கரை சேருவோம். கிருபையுள்ள பிதாவே, இந்த காலவேளையிலே தந்தபடி உயிருள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனவாட்டிக்குள் உண்டாகிற தவிப்பை இந்த காலவேளையிலே நீர் எங்களுக்குள் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்கள் போதும் கர்த்தாவே. அக்கிரமமும் அநியாயமும் கோரதாண்டவம் ஆடுகிறது கர்த்தாவே. நீதி ஸ்தலத்திலே நீதி இல்லை, உண்மையுள்ள இடத்திலே உண்மை இல்லை கர்த்தாவே. உம்முடைய வருகைக்கு நெருக்கமான காலத்திலே உம்முடைய மனவாட்டிகளாய் உம்மை பார்த்து அழைக்கிறோம். இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வாரும் என்று அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்து கொண்டு போய் உம்முடைய மகிமையின் சரீரத்தோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிற அந்த நல்ல நாளில் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் தலைகீழாக மாறுகிறது ஆண்டவரே. கடந்த 5 ஆண்டுகளாக எல்லாம் முற்றிலும் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் உலகம் இதனுடைய உண்மை நிலைப்பாடு என்னதென்பதை இன்னும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் உம்முடைய மனவாட்டியாய் இருக்கிற எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலம் நீ தந்திருக்கிற வெளிச்சத்துக்காய் தெளிவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மாத்திரம் நிச்சயம் தகப்பனே, அன்றைக்கு நீ சொல்லிவிட்டு போனீர், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று. இந்த ஆயத்தம் பண்ணின இடத்தில் எங்களை கொண்டு போகிறதற்கான நேரம் சீக்கிரம் வந்து விட்டது ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் சந்திக்க போகிற ஆண்டவரே. அதுவரையிலும் நீர் எங்களுக்கு பலனை தாரும், உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும், உம்முடைய விவேகத்தை தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும், உம்முடைய தைரியத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் எங்களை எதற்காக அழைத்தீரோ தெரிந்து கொண்டீரோ இந்த நோக்கத்தை சித்தத்தை உமக்குள்ளாக நாங்கள் பூரணமாய் நிறைவேற்றி முடித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆனந்த கீதங்களோடு தேவத்தினுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இந்த பாடலை உம்முடைய பிரசன்னத்தில் பாட விரும்புகிற கர்த்தாவே. நீர் கிருபையுள்ள தெய்வம் கர்த்தாவே. எங்களுக்கு சிலுவையில மரித்த தெய்வம் ஆண்டவரே. உலகத்திலுள்ள எல்லாரும் விட எங்களை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சகலவற்றையும் தெய்வத்தின் திருசமூகத்தில் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். கனமும் துதியும் மகிமையும் நாங்களும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.